பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது எங்கள் தேவனுடைய விண்ணப்பம் எங்களுக்கு ஏறெடுக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் விண்ணப்பங்களை தேவன் நீங்கள் அங்கிருக்கிற கத்தராய் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனங்களை தேவன் ஒருங்கிணைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள, தேசங்களை சுதந்திரத்துக் கொள்ள தேவன் கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் தாமே இந்த தேசத்தை நாங்கள் வாழ தேவன் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுகமாய் இருக்க தேவன் கொடுத்த நல்ல நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நன்மைகளை புசிக்க தேவன் கொடுத்த கிருபைகளை நினைத்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, தேசத்தின் ராஜாக்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் இந்த உலகத்தில் தேவனை அறிந்து கொள்ள அறிவை தேவன் கட்டளையிடும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவ அறிவு இந்த தேசங்களிலே பூந்து செல்லும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவிசேஷ வாசல்கள் இன்னும் திறக்கப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. மனங்கள் எல்லாம் மறுரூபம் ஆகும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கல்லான மனங்கள் லகுவாக மாறும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. போராட்டங்கள் தேவன் மாற்றிப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வைராக்கியங்களை மாற்றிப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் கண்களை திறக்கும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மாயையை நம்பி பின்பற்றுகிற இந்த உலகத்தில் தேவன் தாமே அவள் மத்தியில் ஒரு நல்ல தேவனுடைய அன்பின் சுவிசேஷம் பறந்து செல்ல தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. தேவன் அவர்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படுவீராக. தேவ அன்பு அவர்களே ஊட்டப்படும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் தாமே ரட்சிப்பின் சுவிசேஷம் இந்த தேசங்களே பறந்து செல்வதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் கூட்டம் கூட்டமாய் முழங்கால் யாவும் முடங்க தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவரும் கெட்டு போறது உம்முடைய சித்தம் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம். என் தேவன் தாமே இந்த தேசத்தின் மக்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெருக பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசங்கள் தேவனுடைய சமூகத்தில் வர்றதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவன் நாம அப்படியே நீங்க செய்ய போறீங்க. வரும் நாட்களிலே இன்னும் பிரத்யட்சமாய் இன்னும் வெளியரங்கமாய் ஊழியங்கள் நடைபெற தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா மால்கள் திறக்கப்படுவதையா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லா ஸ்டேடியங்கள் உமக்காக திறக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வெளியரங்கமான கூட்டங்கள் நடைபெறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வெளியரங்கமா எல்லாரும் வேதாகமத்தை சுமந்து செல்லுற காலங்கள் உண்டாகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அரபு தேசங்களிலே ஒரு பெரிய எழுச்சியை நாங்கள் காண தேவன் கிருபை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். முன்மாதிரியாக இந்த தேசத்தை வைக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். முன்மாதிரியாக எங்களை நீங்க பயன்படுத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை சபையை தேவன் நீங்க ஆயத்தப்படுத்துறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் முழங்கால்களை தேவன் முடக்க தேவன் பழகி இருந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நாம அப்படியே நீங்க செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வரும் காலங்களில் நாங்கள் காண எங்கள் கண்கள் காண தேவன் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் பாதுகாக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் தகப்பனே. ஆமென். விரைவாக இன்னும் 2 தேசங்களுக்கான ஜெபித்து முடித்து விடலாம். அடுத்து நம்ம ஜெபிக்க இருக்கிற தேசம் வந்து சிரியா தேசம். 21 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. 32 பீப்புள் குரூப் டோட்டலாக இருக்கிறாங்க. 16 குரூப் பீப்புளுக்கு வந்து இன்னும் வந்து சுவிசேஷம் சென்றடையவில்லை. கிட்டத்தட்ட 50%, 90% இஸ்லாமியர்கள். இந்த பழைய சிரியா தேசத்தை நினைப்பீங்க சொன்னால் பவுல் சென்று சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு தேசம். ஆனால் இந்த தேசத்துடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. 90% அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த தேசத்தை சந்திக்க வேண்டும். இந்த நாட்களிலே அந்த தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அந்த பிரசிடென்ட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த பஷீர் அல் அசாத் என்பதற்காக அவர் மனம் மாற வேண்டும். அந்த தேசத்திலே ஒரு பெரிய அமைதி நிலவ வேண்டும். அந்த தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நாட்களிலே அங்கே சமாதானமற்று காணப்படுகிற அந்த தேசத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் அந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக அனைத்து நாடுகளும் கேட்டுக்கொண்டும் அவர் அவர் போரை நிறுத்துவதே கிடையாது. மக்களுக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் மாறி போக முடியாது. அந்த தேசத்துக்காக எல்லாரும் நம்ம இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றி கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த சிறிய தேசத்தை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த பிரசிடென்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பஷீர் அல் அசாதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவரோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மக்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நிறுத்தி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சென்று சுவிசேஷத்தை அறிவித்த அந்த தேசம் என் தேவனுக்காய் ஆண்டவரே திறக்கப்படும்படியாய் சுவிசேஷ வாசகங்கள் அந்த தேசத்திலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய ஒரு எழுச்சி உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் அந்த தேசத்திலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தம் சிந்துதல் ஆண்டவரே நின்று போகும்படியாய் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை அந்த தேசத்திலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் என் தேவன் அந்த தேசத்துக்காக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கூக்குரலை என் தேவன் கேட்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் படுகிற துயரங்களை நீங்க அறிந்திருக்கிறீர். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிற நாட்களை உருவாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக ஒரே ஒரு தேசத்துக்காக நாம் ஜெபித்திருக்கோம், அது ஸ்லைட்ல இருக்காது, நேரம் முடிகிறபடினாலே. இஸ்ரேல் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். 7.6 மில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய டோட்டல் பீப்புள் குரூப் 49, அன்ரீச்ட் பீப்புள் 40. இதை நான் பார்க்கிறப்ப ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த ஊர், ஆண்டவர் மரித்து ரத்தம் சிந்தின ஊர், யூத இனத்திற்காக தேவன் வந்தார், நம்ம எல்லாரையும் ரட்சித்தார், அந்நியர்களாய் இருந்த நம்மை அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தார். ஆனா இன்னும் 40 குரூப் இன்னும் கண்டடையில. 81.6% மக்கள் ஆண்டவரே என்ன ஆண்டவர்னே அவங்க ஒத்துக்கிறது இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தேசம் நம்ம இஸ்ரேலுக்காக நம்ம ஜெபிக்கிறது பெரிய கடமை. தேவன் இந்த தேசத்தின் மக்களை தொட வேண்டும். அவர்கள் மேசியா வரணும்னு காத்துட்டு இருக்காங்க. உண்மையான மேசியா யாருங்கிறது இன்னுமே அவங்க கண்டுக்கல. இந்த தேசம், இந்த தேசத்தினுடைய மக்கள் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்கு உண்டாக வேண்டும். தேவன் அந்த தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பரிசுத்தரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் உள்ள பரிசுத்தரே, அப்பா அமை சோத்திரிக்கிறோம். இஸ்ரேல் தேசத்துக்கு அமை சோத்திரிக்கிறப்பா. 12 கோத்திரத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுடைய வரிக்கென்று ஆயத்தமாகும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பரிசுத்தவான்கள் வீதம் தோப்பனே 1,44,000 பரிசுத்தவான்கள் எழும்படியா ஜெபிக்கிறோம். எருசலேம் சமாதானத்துக்கு நம்மை நோக்கி பார்க்கிறோம். சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். துரத்துண்ட இஸ்ரேல் வரை கூட்டி சேர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்படும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமது ஜனமாகி இஸ்ரவேல் மேல் கிருபையாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். யாக்கோபு வேறுபட்டு இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நெருப்பு நாட்கு வருவக்காய் சோத்திரம் சோத்திரம். குறிப்பா அந்த யூத ஜனங்களுக்காக நோக்கி பார்க்கிறப்பா. இவர்கள் மேசியாவை கண்டுகொள்ளும்படியாய், உண்மையான மேசியா இயேசு என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் இவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். மேசியாவின் வருகைக்காக ஆயத்தமாய் இருக்கிற இவர்கள் தோப்பனே இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை இவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் இவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தோப்பனே இந்த தேசத்தினுடைய கருவேத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தினுடைய கிருபையாய் இருக்கும்படியாய் குறிப்பா யூத ஜனங்கள் எல்லாம் தப்பை உண்மை அறியாத எல்லா ஜனங்களும் உண்மை கண்டுகொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகும்படியாய் தப்பனை தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படியாய் இவர்களை சத்துருக்களில் இருந்து விலக்கி காக்கும்படியாய் உம்முடைய வருகைக்கென்று இவர்களை ஆயத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமை உமக்கு செலுத்துறோம். இயேசு என்ற நாமத்துக்கு கேட்க நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் தர போறான்னு சொல்லி கரங்களை தட்டி மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சாட்சி நேரம். செல்லத்துறை அவர்கள் முன் வந்து கர்த்தரை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நம்முடைய சபையும் அந்த பிரேயர்ஸ் எல்லாம் எப்படி அவரை வளர்த்தது, அது நிமித்தமாக செய்த நன்மைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொண்டு தேவநாமத்தை மையப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையார் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் அறிவிக்கப்படுவதில்லை என்பதை நான் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் என்னையும் என் மனைவியும் அறிக்கை இருந்த எங்களை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார் என்பதற்கு நான் உங்கள் முன்பு இன்று சாட்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்து உங்களுக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்கள் முன்பாக என்னை இன்று கொண்டு வந்த கிருபைக்கு மீண்டும் ஒரு முறையாக தேவனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். எனது சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரகோயில் பகுதியில் தலவன்கோட்டை என்னும் ஊர் ஒரு கிராமம். நான் ஒரு தீவிர முரட்டுத்தனமான பக்தியுள்ள இந்து குடும்பத்தை சார்ந்தவன். எங்கள் ஊர் தலவன்கோட்டையை சுற்றி சுமார் 25 இந்து கோயில் உண்டு. ஒவ்வொரு மாதமும் அங்கு ஒரு பெரிய ஆராதனை, கெடா வெட்டுறது, கோழி ஆடு சாவல் அறுக்கிறது, பொங்கல் விடுறது, அப்புறம் மாவளம் எடுக்கிறது எங்களுடைய தொழில். நான் இதில் எனது 50 ஆண்டுகள் வரை இதில் தீவிர பக்தியோடு இருந்து அநேக கோயில்கள் கட்டியிருக்கிறேன். குறிப்பாக சங்கரங்கோயிலே பகுதியிலே நிறைய இந்து கோயில் கட்டி கும்பாசம் பற்றி அநேக ஐயர்களை கூட்டு அபிஷேகம் பண்ணி சபரிமலைக்கு 5, 6, 7 முறை இருமுடி தூக்கி சென்றிருக்கிறேன். எங்க அப்பா சாமி ஆடுவார், திருநார் போடுவாரு, பேய் விரட்டுவாரு, குறி சொல்லுவார். அப்படிப்பட்ட